அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு சம்முக்கான ஆன்சரை வந்து நம்ம பார்க்கலாம். சாப்டர் 3 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதாவது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கிறோம், என்ன மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சாப்டரோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்ப்போம். ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ கம்பெனி வந்து 2 விதமான ஷேர்ஸை வந்து ஜென்ரலாக இஷ்யூ பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேரு, இன்னொரு ஷேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேரு. ஈக்விட்டி ஷேர் அப்படின்றது வந்து என்னென்னா, ஸோ அந்த கம்பெனி வந்து அந்த யாரெல்லாம் அந்த ஈக்விட்டி ஷேர்ஸை வச்சுருக்கிறாங்களோ தே ஆர் கால்டு ஷேர் ஹோல்டர்ஸ். அதாவது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸு தே ஆர் ஓனர் ஆஃப் த கம்பெனி அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். இதே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்லாம் வச்சிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் கால்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸு. தே ஹாவ் சம் ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ். அதாவது டிவிடெண்ட் வாங்கும்போது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி கலைக்கும் போது, செட்டில்மெண்ட் பண்ணும்போது இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்க. இது இது அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிடம்ஷன். இதே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்விட்டி ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ ரிடம்ஷன் ஆப்ஷன். அதாவது திருப்பி கம்பெனி வந்து அந்த ஷேரை எடுத்துக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். இதே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்றது வந்து தேர் வில் பி ரிடம்ஷன் ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த கண்டிப்பாக ரிடம்ஷன் ஆப்ஷன் கிடையாது, ரிடம்ஷன் வந்து இருக்கும். இந்த ரிடம்ஷன் கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் கழிச்சு வந்து கம்பெனியே அந்த ஷேர்ஸை வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து திரும்ப எடுத்துப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடிய கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிடம்ஷன். ஸோ அதாவது த கம்பெனி கெட்ஸ் பேக் இட்ஸ் ஆல்ரெடி சோல்டு ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். தட் இஸ் த ப்ராசஸ் இஸ் கால்டு ரிடம்ஷன். அதாவது திருப்பி எடுத்துக்கிறாங்க, மீட்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ரிடம்ஷன் தமிழில் மீட்கக்கூடியதுன்னு அர்த்தம், திருப்பி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெட்லைன் இருக்கும், 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி. மேக்ஸிமம் இந்தியாவில் வந்து பர்மிஷபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 வருஷம், அதுக்கு மேலெலாம் போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது கான்செப்ட். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ரெடீம் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து ஆல்ரெடி ஷேர்ஸை வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு இஷ்யூ பண்ணும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்போதைக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஷேருக்கான அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ கம்பெனி வந்து அது மூலிமா ஃபண்டை ரைஸ் பண்ணியிருப்பாங்க, பணம் வந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து இந்த ஷேர்ஸை ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து திருப்பி எடுத்துக்கும் போது இந்த கம்பெனி ஹாஸ் டு பே த ஷேர் வேல்யூ. அந்த ஷேரோட வேல்யூ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது கம்பெனி வந்து எந்த சோர்ஸ்ல இருந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எந்த பணத்தை எடுத்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும். அப்போ அதுக்கு வந்து ஒரு கிரைட்டீரியா வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வ் எடுத்து பார்ப்பாங்க. ரிசர்வில் வந்து பார்த்தோம்னா ஜெனரல் ரிசர்வ், ஃப்ரீ ரிசர்வ் இந்த மாதிரி இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த ஃப்ரீ ரிசர்வ், ஜெனரல் ரிசர்வில் இருக்கக்கூடிய காசை எடுத்து ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணுவாங்க. அது எப்போவுமே வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து அவங்க ஜெனரல் ரிசர்வ் இல்லை ஃப்ரீ ரிசர்வ்லேருந்து எடுத்து தருவாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி அந்த நேரத்தில் புதுசாக வந்து ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது இந்த புதுசாக வந்து எப்போ வந்து அந்த கம்பெனி when the company is going to redeem the preference shares from the shareholders, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்டேருந்து வாங்கும்போது சப்போஸ் if the company does not have affordable source, affordable fund அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா the company usually issues equity shares or preference shares for the purpose of redeeming எக்ஸிஸ்டிங் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதாவது எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு அர்த்தம். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய முன்னுரிமை பங்குகளை வந்து மீட்பதற்கு அதுக்கான பண தேவைக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேர்ஸை அப்போதைக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து கேஷ் கன்சிடரேஷன் அண்டு லம்சம் மெத்தடை ஃபாலோ பண்ணிப்பாங்க. தே டு நாட் கோ வித் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடுக்கு வந்து அவங்க போக மாட்டாங்க. அதாவது உடனே அந்த காசை வாங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெடீமிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ரெடீம் பண்ணுறதுக்காக இஷ்யூ பண்ணுவாங்க. இது வந்து செகண்ட் ஆப்ஷன், இவங்ககிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ் வந்து செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் இந்த ரெடீம் பண்ணும்போது எப்படி வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்களோ, ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது 3 கேட்டகரிஸில் வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. டிஸ்கவுண்ட்டு, ப்ரீமியம், அதுக்கு அடுத்தது ஃபேஸ் வேல்யூ. அதே மாதிரி ரெடீம் பண்ணும்போது 2 ஆப்ஷன் தான் இருக்கும் எக்ஸப்ட் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்டை தவிர்த்து ப்ரீமியம், ஃபேஸ் அதோட ஒரிஜினல் வேல்யூவில் தான் வந்து கம்பெனி திருப்பி எடுத்துப்பாங்க. ஸோ இன்கேஸ் கம்பெனி சப்போஸ் இஃப் த கம்பெனி ரெடீம்ஸ் இட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஃப்ரம் த ஷேர் ஹோல்டர்ஸ் வித் ப்ரீமியம், ப்ரீமியத்தில் வந்து அவங்க
இஷ்யூ அதாவது திருப்பி எடுத்துக்கிறாங்க அப்படின்னும்போது கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது அவங்க கிட்ட வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்கும். அதாவது ஷேர்ஸை வந்து ஈக்விட்டி ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இந்த மாதிரி டிபெஞ்சர்ஸ் இதெல்லாம் இஷ்யூ பண்ணும்போது ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய அந்த ப்ரீமியம் அமௌண்ட் வந்து கம்பெனிக்கு வந்து லாபம். அப்போ அது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்படி சொல்லிட்டு அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சோர்ஸ் எடுத்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்டாக வந்து போயிட்டு இருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக. மேஜராக வந்து இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இன்கேஸ் இதெல்லாம் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஃபைனல் ஆப்ஷனாக வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதாவது ப்ராஃபிட்டு, கரண்ட் இயர் ப்ராஃபிட், ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட், இதை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதை வந்து எடுத்து ஃபைனல் ஆப்ஷன் அதை வந்து எடுத்து தருவாங்க. இன்னும் நிறைய கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கும். அதாவது இன்கேஸ் அவங்க கிட்ட எந்த சோர்ஸுமே இல்லைன்னா அதுக்கப்புறம் எப்படி நம்ம செட்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பெரிய சம் வரும்போது பார்க்கலாம். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸையும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் அவங்க கிட்ட இருக்குது. அதுக்காக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதாவது ப்ராஃபிட் இருக்கு, நெக்ஸ்ட் ரிசர்வ் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அகெயின் புதுசாக வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி கேட்டகரிஸ் தான் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கொஸ்டினை வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். ஸோ illustration 9, XYZ had issued 20,000 number of equity shares of rupees 100 each fully paid and 12,000 redeemable preference shares of rupees 100 each fully paid. அதாவது XYZ கம்பெனி வந்து ஏற்கனவே அவங்க ஒரு 20,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 100 ரூபா ரேட்டில் வந்து அவங்க கிட்ட இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12,000 ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 100 ருபீஸ் ரேட்டில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஏற்கனவே அவங்க இஷ்யூ பண்ணி அந்த காசெல்லாம் வாங்கி அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். On 31st December 2019, the profit and loss account showed undistributed profit of 2 lakhs. அதாவது கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து 2 லட்ச ரூபா இருக்குது. அண்ட் த ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஜெனரல் ரிசர்வ் வந்து ஒரு 5,60,000 ரூபா. அதுக்கு அடுத்தது on 1/1/2020 the directors decided to issue 6,000 number of preference shares 9%. இந்த 9% அப்படின்றது வந்து டிவிடெண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு அர்த்தம். அதாவது ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்னு அர்த்தம். வருஷம் வருஷம் டிவிடெண்ட் கொடுக்கும்போது அந்த பர்சன்டேஜ் வந்து தருவாங்கன்னு அர்த்தம். அடுத்த ரேட் ஆஃப் 100 ஈச் அண்டு to redeem the existing redeemable preference shares at rupees 110 each, utilizing as less profit as possible for the purpose. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இவங்க வந்து கம்பெனி வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது, ஏற்கனவே அவங்க இஷ்யூ பண்ணது 12,000 ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேரு. ஒரு ஷேரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். அப்போ நம்ம என்ன ஆகும், அமௌண்ட் ஆஃப் ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபா வரும். இதுக்காக அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏற்கனவே அவங்க கிட்ட வந்து ஜெனரல் ரிசர்வ் இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு. ஆனால் ப்ராஃபிட் வந்து கடைசி ஆப்ஷனாக தான் வச்சுப்பாங்க. அப்போ எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஜெனரல் ரிசர்வ் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அதாவது இந்த ஜெனரல் ரிசர்வ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கு பாருங்க, புதுசாக ஈக்விட்டி ஷேர் மட்டும்தான் இஷ்யூ பண்ணி அந்த காசை மட்டும்தான் எடுத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து ரெடீம் பண்ணுறதுக்காக செட்டில் பண்ணணும் அப்படின்றது மட்டும் கான்செப்ட் கிடையாது. அவங்க கம்பெனி மே இஷ்யூ நியூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஃபார் ரெடீமிங் எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அவங்க ரெடீம் பண்ணுறதுக்காக புதுசாக வந்து நியூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அது மூலயமா வந்து வந்திருக்கக்கூடிய காசை எடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கம்பெனியில் இருக்கக்கூடிய கான்செப்ட். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி வந்து எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு வந்து கிளியராக இருக்கணும். ஸோ எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, அமௌண்ட் ஆஃப் ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து 12 லட்ச ரூபா கொடுக்க போகிறாங்க. அந்த 12 லட்ச ரூபாயில் ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க இஷ்யூ பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தருவாங்க. அப்போ புதுசாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடியது அந்த அமௌண்ட்டை எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செட்டில் பண்ணுவாங்க. அப்போ இஷ்யூ பண்ணும்போது எவ்வளோ இருக்குது, நியூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு 6,000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து இருக்குது. ஒரு ஷேரோட ரேட் வந்து 100 ரூபா. அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ வரும், 6 லட்ச ரூபா வரும். அப்போ 12 லட்ச ரூபாயில் ஃபஸ்ட்டு வந்து 6 லட்ச ரூபாய் எடுத்து செட்டில் பண்ணிவிடுவாங்க. மிச்சம் 6 லட்ச ரூபா இருக்கும். அந்த அதாவது 12 லட்ச ரூபாயில் 6 லட்ச ரூபா வந்து நியூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அது மூலிமா அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த காசை எடுத்து கொடுத்துட்டாங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு, அதாவது எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு. இன்னும் எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது, 6 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த 6 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
அதுக்கு அடுத்தது வந்து கண்டிப்பாக ஜெனரல் ரிசர்வை தான் வந்து செகண்ட் ஆப்ஷனாக எடுப்பாங்க. 5,20,000 எடுத்து செட்டில் பண்ணிடுவாங்க. அப்போ 6 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 5,20,000 கொடுத்துட்டோம். இன்னும் 40,000 பேலன்ஸ் இருக்குது. வேறு வழியே இல்லை. ஃபைனலாக வந்து இந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட், அதாவது கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து இந்த 2 லட்ச ரூபாயிலேருந்து 40,000 எடுத்து அவங்க தந்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இந்த கான்செப்ட் நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சாதான் நம்மளால் வந்து ஃபர்தராக வந்து சம்மை எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும், நெக்ஸ்ட் எப்படி அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது பாஸ் த நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் டு ரெக்கார்ட் த அபவ் டிரான்சாக்ஷன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரியை மட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. தேர் வாஸ் ஏ பேங்க் பேலன்ஸ் ஆஃப் ருபீஸ் 8 lakhs ஆன் தி டேட். 8 லட்ச ரூபா பேங்க் பேலன்ஸ். அமௌண்ட் ஃபுல்லாக பேங்க்ல இருந்து தான் நமக்கு போகும். பேங்க் பேலன்ஸில் தான் குறையும், அது அட்ஜஸ்ட் ஆகும். ஆனால் நம்மக்கிட்ட வெறும் சின்ஸ் நம்ம வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் ஒன்லி ஜேர்னல் என்ட்ரி, அதனால் வந்து நோ நீட் ஆஃப் தட் பேங்க் பேலன்ஸ் ஃபார் திஸ் கால்குலேஷன். இந்த கால்குலேஷனுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. சப்போஸ் வென் வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் த நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ் ஷீட்டு, ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டு, இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த பேங்க் பேலன்ஸ் அமௌண்ட்டை கணக்கில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நோட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இந்த ரிடெம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் நம்ம கிளியராக இருந்துட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமாக கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஏன்னா பேஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கில் வந்து இருக்கக்கூடிய நோட்ஸு, பேஜ் நம்பர் 3.6 வந்து இருக்கும். அதாவது ஸ்டெப்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம். ஸோ யூஸ்வலாக வந்து உங்களுடைய புக்கில் வந்து தியரியோட லாஸ்ட் பேஜில் இல்லஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இல்லஸ்ட்ரேஷன் 1க்கு முன்னாடி வந்து தருவாங்க. ஸோ அந்த கேட்டகரிஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கேன் பி ரெடீம்டு அவுட் ஆஃப் ரெவன்யூ ரிசர்வ். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ஒரு கம்பெனி வந்து ரெடீம் பண்ண போகிறாங்க, திருப்பி எடுத்துக்கும் போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸில் ஃபஸ்ட்டு சோர்ஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே 6 ஆப்ஷன் தான். இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படிலாம் கிடையாது. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து ரெவன்யூ ரிசர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ஜெனரல் ரிசர்வ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்போ ஜெனரல் ரிசர்வு, எனி ஃப்ரீ ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து அவங்க ஜென்ரலாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஆர் ஹெல்ஸ். அதை தவிர்த்து அவுட் ஆஃப் ப்ரொசீட்ஸ் அப்படின்னா அப்போதைக்கு ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணி புதுசாக ஒரு நியூ ஈக்விட்டி ஷேரோ நியூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோ யூஸ் பண்ணி உடனே அந்த காசை எடுத்து அதை வந்து ஏற்கனவே இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு வந்து அந்த ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக இவங்க எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அதான் அவுட் ஆஃப் த ப்ரொசீட்ஸ் ஆஃப் த ஃப்ரெஷ் ஆஃப் ஷேர்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஃப்ரெஷ் ஆஃப் ஷேர்ஸ்னால் 2 ஷேருமே தான் கணக்கில் வந்துடும். என்னென்ன ஷேர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணும்போது அந்த காசை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் புதுசாக இஷ்யூ பண்ணியிருக்கும்போது அந்த காசை எடுத்தும் ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடி பண்ணுறதுக்கு அந்த காசை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஏ காம்பினேஷன் ஆஃப் போத். அது மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட வந்து ஷேர்ஸ் இருக்குது இஷ்யூ பண்ணியிருக்கிறோம் புதுசாக அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு எடுத்து செட்டில் பண்ணிவிட்டு அதுவும் பத்தல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜெனரல் ரிசர்வ் அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இதான் வந்து ஸ்டெப் நம்பர் 1ஓட மீனிங். அடுத்தது செகண்ட், இஃப் ரெவன்யூ ரிசர்வ்ஸ் ஆர் யூஸ்டு அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஷுட் பி டிரான்ஸ்ஃபர்டு டு கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரலாக இன்கேஸ் நம்ம ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபஸ்ட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சிடுவோம், கழிச்சு காமிச்சிப்போம், அதாவது கொடுத்துப்போம். இன்கேஸ் அது பத்தலை அப்படின்னும் போது அதுக்கு அடுத்தது மிச்சம் இருக்கக்கூடிய எவ்வளோ அன்பெய்டு அமௌண்ட் இன்னும் டியூ அமௌண்ட் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும், அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேறு சோர்ஸ்லேருந்து எடுப்போம். அதாவது ஜெனரல் ரிசர்வ், ஃப்ரீ ரிசர்வ் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், அங்கேருந்து எடுப்போம். அப்போ அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக நான் ஜெனரல் ரிசர்வ்ல தான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க அப்போதைக்கு எப்போ வந்து கம்பெனி வந்து ஷேர்ஸ் ரெடி பண்ண போகிறாங்களோ அப்போதைக்கு வந்து ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க வித் நியூ நேம். அதாவது ஒரு ரிசர்வ் தனியாக கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ்னு சொல்லிட்டு ஒன்றே கிரியேட் பண்ணுவாங்க. இந்த கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வோட கான்செப்ட் என்னென்னா, இந்த கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ் இஸ் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெடிமிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக மட்டுமே கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ரிசர்வ் தான் கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ். இதே கொஸ்டினில் ஒரு சில நேரத்தில் கேபிட்டல் ரிசர்வ்னு ஒன்று இருக்கும். அப்போ கொஸ்டினில் கேபிட்டல் ரிசர்வ்னு ஒன்று இருந்ததுன்னா அது நம்ம எடுத்துக்கலாம்னா அது எடுக்கக்கூடாது. கேபிட்டல் ரிசர்வ் ஒன்லி ஃபார் ஈக்விட்டி ஷேர்ஸ்
ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து செட்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அது ஆக்சுவலாக எக்ஸாக்டாக அந்த மீனிங் வராது. ஏதாவது நம்ம என்னது லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்டுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ கேபிட்டல் ரிசர்வ்ன்றது வந்து வேறு, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அப்படின்றது வந்து வேறு. அப்போ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அப்படின்றது வந்து ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெடீமிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடீம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு எடுத்து வருவோம். அதை எங்கேருந்து எடுப்பாங்க? ஜெனரல் ரிசர்வு, ஃப்ரீ ரிசர்வு, அதுக்கடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து இங்கே மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் ஃபைனலாக இந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்லேருந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து செட்டில் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்போட மீனிங். தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹவு டு கால்குலேட் ஆர் ஹவு டு கம்ப்யூட் த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ், அதுக்கான டேபிள் வந்து பார்ப்போம். ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ஈவன் நம்ம வந்து அதை ரெடீம் பண்ணுறது வந்து ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணாலும் இந்த இடத்துல கால்குலேஷனுக்கு வந்து எக்ஸப்ட் ப்ரீமியத்தை தவிர்த்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட ஒரிஜினல் ரேட் என்னவோ அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபா வரும். அதை நம்ம அப்ளை பண்ணுவோம். அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் எக்ஸ்க்ளூடிங் ப்ரீமியம். ஸோ அப்போ நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னா போத் ஈக்விட்டி ஷேர்ஸு அண்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சம்மில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதோட எக்ஸ்க்ளூடிங் ப்ரீமியம், இன்கேஸ் அதையும் ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னா அது ப்ரீமியத்தை தவிர்த்துட்டு ஒரிஜினல் என்னவோ அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து லெஸ் பண்ணி காமிச்சிக்கணும். ஏன்னா அந்த அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு கழிச்சுப்போம். அது போக மிச்சம் பேலன்ஸ் நம்ம செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னும் போது அதை கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கும் மாற்றுவோம். அப்போ அந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு இப்போ இன்னும் டியூ அமௌண்ட்டு நம்ம மாற்றி வச்சுருப்போம். அப்போ இந்த வேறு சோர்ஸ்லேருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதை எடுத்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து செட்டில் பண்ணுவாங்க. இதுதான் வந்து தேர்ட் பாயிண்டோட மீனிங். அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்தது நோட்ஸில் வந்து ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறேன்னு பார்ப்போம். இஃப் எனி ப்ரீமியம் இஸ் பேயபிள் ஆன் தி ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடீம் பண்ணுறதுக்காக நம்ம அவங்க என்ன இன்கேஸ் ப்ரீமியத்தில் வந்து நம்ம ரெடீம் பண்ணுறோம். இப்போ 100 ரூபா ஒரு ஷேரோட ஒரிஜினல் ரேட் அப்படின்னா 110 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 10 ரூபான்றது வந்து ப்ரீமியத்தில் கொடுக்குறோன்னு அர்த்தம். அப்போ அது ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம டைரெக்டாக இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய சோர்ஸ் ஈவன் தோ நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருந்தாலும் ஜெனரல் ரிசர்வோ எது இருந்தாலும் அதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரீமியம் செட்டில்மெண்ட்டுக்கு ஏற்கனவே ஏதாவது சோர்ஸ் ஆஃப் ப்ரீமியம் நம்மக்கிட்ட செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து இருக்குதா, நம்ம ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அது மூலிமா ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணி அந்த சோர்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அந்த ரிசர்வை தான் எடுத்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ மொத்தம் 3 ஆப்ஷன் வைப்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஏற்கனவே கம்பெனிக்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ப்ரீமியம் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். அப்போ எக்ஸிஸ்டிங்னா ஏற்கனவே இருக்கக்கூடியது பழசு ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த ப்ரீமியம் ரிசர்வ் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணி ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணும்போது அதில் ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் என்னது நியூ ஈக்விட்டி ஷேர்ஸையோ இல்லை நியூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோ ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னா அது மூலிமா வந்து இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனுக்கு யூஸ் பண்ணிப்போம். இது செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னும் போது அதுக்கப்புறம் ரெவன்யூ ரிசர்வில் ஃபஸ்ட்டு ஜெனரல் ரிசர்வில் ஏதாவது பேலன்ஸ் இருக்குதா, ஏற்கனவே வந்து ஒரிஜினல் அந்த ஃபேஸ் வேல்யூ செட்டில் பண்ணது போக மிச்சம் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃபைனல் ஆப்ஷனாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குதான்னு பார்ப்பாங்க. அதில் இருக்கிறதுல தான் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை புதுசாக இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க, அதை ஃபஸ்ட்டு எடுத்து செட்டில் பண்ணிவிடுவாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் ரிசர்வ் வந்து ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. தேர்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு அதிகமாக இருக்கும், அதில் நெட் ப்ராஃபிட், அதில் இருந்து அப்புறமேட்டு ஃபைனலாக எடுத்து செட்டில் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சம்மில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு. இப்போ நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் 1 and 2 வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ், அதாவது என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து நம்ம போடுவோம். இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து என்ன கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட்ஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ஆக்சுவலாக வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து எவ்வளோ பே பண்ண போகிறோம், 12,000 நம்பர் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, ஒரு ஷேரோட ரேட் வந்து 100 ரூபா சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 12 லட்ச ரூபா வந்துடும்.
அப்போ அந்த 12 லட்ச ரூபா ஆக்சுவலாக நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் என்னது, ரெடிமேட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து 12 லட்ச ரூபா கொடுக்க போகிறோம். அதில் அதே மாதிரி ஆக்சுவல் அமௌண்ட் தான் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நோ ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். இன்கேஸ் ரெடீம் பண்ணும்போது ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. இந்த சம்லேயும் வந்து ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ ப்ரீமியம் ரிடம்ஷன் இந்த இடத்துல வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட்ஸ் 1ல் ப்ரீமியத்தை நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது லெஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்கே புதுசாக ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. 6000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர், ஒரு ஷேரோட ரேட் வந்து 100 ரூபா, 6 லட்ச ரூபா. அப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம 12 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க, புதுசாக ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி ஃபண்டை ரைஸ் பண்ணி அந்த காசை எடுத்து நம்ம செட்டில் பண்ணிட்டோம். அப்போ 12 லட்ச ரூபாயில் 6 லட்ச ரூபா போயிடுச்சுன்னா மிச்சம் 6 லட்ச ரூபா இருக்குது. இந்த 6 லட்ச ரூபா டியூ வந்து நம்ம கொடுக்க போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்பெனி வந்து தனியாக ஒரு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டை அவங்க கிரியேட் பண்ணி இந்த டியூ அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்பாங்க லெட்ஜரில். அதுக்கப்புறம் இந்த 6 லட்ச ரூபா செட்டில் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜெனரல் ரிசர்வ்லேருந்து எடுப்பாங்க. ஜெனரல் ரிசர்வ் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5,60,000 வந்து கொஸ்டினில் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த நோட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ நோட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அந்த கொஸ்டினை வந்து சம்மரி பண்ணி நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதி வச்சிருப்பேன். ஸோ 12,000 நம்பர் ஆஃப் ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ₹100 ரேட்டில் ஆக்சுவலாக கொடுக்க வேண்டியது எவ்வளோ, 12 லட்ச ரூபா. அதில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை இன்னொன்று புதுசாக இஷ்யூ பண்ணுறாங்க. 9% வந்து 6,000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ₹100 ஃபார் ரெடிமிங் எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த 12 லட்ச ரூபாய்க்கு வந்து செட்டில் பண்ணுறதுக்காக காசு தேவைப்படுது. அதனால இஷ்யூ பண்ணி அந்த காசை வந்து வர வச்சிருக்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ப்ரீமியம் இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. ஒர்க்கிங் நோட்ஸ் 1ல் எல்லாமே எக்ஸப்ட் ப்ரீமியத்தில் நம்ம கழிச்சு காமிச்சிட்டு மிச்சம் 6 லட்ச ரூபா இருக்குது. இப்போ இந்த 6 லட்ச ரூபா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு அந்த டியூ அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேறு சோர்ஸ்லேருந்து எடுத்து சிஆர்ஆருக்கு மாற்றி வச்சுப்பாங்க, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு. அதில் ஜெனரல் ரிசர்வ், நம்மளோட கொஸ்டினில் ஜெனரல் ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா 5,60,000 கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம செட்டில் பண்ணுவோம். அது போக மிச்சம் எவ்வளோ இன்னும் ஸ்டில் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 40,000 வந்து டியூ வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது, அமௌண்ட் பெண்டிங். அப்போ அதுக்கு வேறு வழி இல்லை, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை எடுப்பாங்க. அதாவது அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் அப்படின்னாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னாலும் ஒன்று தான். 2 லட்ச ரூபா இருக்குது. அந்த 2 லட்ச ரூபாயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 40,000 எடுத்து செட்டில் பண்ணிடுறாங்க. இப்போது ரெடிமேட் ப்ரிஃபரன்ஸ் ஷேரோடைய ஃபேஸ் வேல்யூட அமௌண்ட் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம செட்டில் பண்ணிட்டோம். இங்கே இது எதுக்கு போட்டிருக்கு அப்படின்னா 2 லட்ச ரூபாயில் 40,000 கழிச்ச மாதிரினா, இது வந்து இன்கேஸ் நம்ம பேலன்ஸ் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் எவ்வளோ லெஃப்ட் ப்ராஃபிட் வந்து இருக்குது அப்படின்றதுக்காக அதை கழிச்சிட்டு மிச்சம் பேலன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 1,60,000 இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ ஒர்க்கிங் நோட்ஸ் 2 வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம செகண்ட் ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து பார்ப்போம். செகண்ட் ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ரிடம்ஷன் ஆஃப் ப்ரீமியம். ப்ரீமியத்தில் வந்து நம்ம ரெடீம் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டு செட்டில் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யூஸ்வலாக வந்து நம்ம ரெடீம் பண்ணும்போது ₹100 இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, ₹110 இஷ்யூ பண்ணுறதா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க கொஸ்டினில். அப்போ ₹110 போது பார்த்தீங்க அப்படின்னா ₹10 வந்து தனியாக ப்ரீமியம். அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் வந்து இப்போ நம்ம இங்கே ப்ரீமியம் மட்டும் எடுக்கிறோம். செகண்ட் ஒர்க்கிங் நோட்ஸில் 12,000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து இருக்குது ரெடிமேபிள். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ எடுத்துக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ ₹100 ரேட்டு 12 லட்ச ரூபா. அதில் நம்ம வந்து 10% நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இங்கே வந்து ஆக்சுவலாக டைப்பிங் எரர் ஆயிருந்தது. இப்போ சரி பண்ணியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12,000 நம்பர் ஆஃப் ஷேரு, ஒரு ஷேரோட ரேட் வந்து ₹10. ஏன்னா ₹110 இஷ்யூ பண்ணியிருக்கோம், ₹10 ப்ரீமியம். அப்போ ஒரு ஷேருக்கு ₹10 ப்ரீமியம் அப்படின்னா 12,000 ஷேருக்கு வந்து 1,20,000 நம்ம கொடுக்க வேண்டியது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மக்கிட்ட ஏற்கனவே எதுவும் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இல்லை. அதேமாதிரி புதுசாக நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போதும் ஃபேஸ் வேல்யூவில் தான் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க ஆஸ் பர் த கொஸ்டின். அதனால் அங்கேயும் ப்ரீமியம் இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்லேருந்து எடுத்து கொடுக்குறதா அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வேறு வழி எந்த ஆப்ஷனுமே இல்லை, ரிசர்வும் காலி ஆயிடுச்சு, நோ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வு. அதனால் ஃபைனலி வி கோ டு யூட்டிலைஸ் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ப்ராஃபிட் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, பேலன்ஸ் ஆல்ரெடி 1,60,000 இருக்குது. நம்ம எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது, ப்ரீமியம் வந்து ரெடீம் பண்ணுறதுக்காக 1,20,000 கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இதில் இருந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 1,20,000 கொடுத்து இப்போ ஃபைனலாக கம்பெனி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து செட்டில் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ இந்த 40,000 என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ப்ராஃபிட்டில் வந்து 1,60,000 1,20,000 போயிடுச்சு. அப்போ புதுசாக பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 40,000 வந்து பேலன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெஃப்ட் வேல்யூ வந்து நியூ பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகும்.
இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வெறும் நோட்ஸு, ஒர்க்கிங் நோட்ஸ் இது மட்டும் தான் பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ தான் வந்து நம்ம சம் வந்து பார்க்குறோம். ஸோ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம இதுக்கான ரெலவெண்ட் ஜேர்னல் என்ட்ரியை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆஃப் XYZ லிமிடெட். ஃபஸ்ட்டு என்ன ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக நம்ம ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்போம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணியிருப்போம். எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம்? 9% டிவிடெண்ட்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேரு. ஒரு ஷேரோட ரேட் வந்து 100 ருபீஸுக்கு ஃபேஸ் வேல்யூவில் தான் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அப்போது 6000 இன்ட்டு 100, 6000 வந்து 100ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்? 6 லட்ச ரூபா வரும். அப்போது 6 லட்ச ரூபாய்க்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. உடனே காசு வந்துடுச்சு. அப்போ கம்பெனிக்கு உள்ள காசு வருதுன்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். அப்போது 6 லட்சம் டெபிட் சைடில் வந்துடுச்சு. 9% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து நியூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 6 லட்சம் கிரெடிட் சைடில் போயிடுச்சு. நரேஷனில் நீங்கள் எழுதிக்கலாம், பீயிங் நியூலி இஷ்யூடு 6000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அட் த ரேட் ஆஃப் 100 ருபீஸு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெடீமிங் எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, புதுசாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட், நான் ஏற்கனவே ஒர்க்கிங் நோட்ஸ் 1ல் நம்ம சொன்ன மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 12 லட்ச ரூபா நம்ம வந்து செட்டில் பண்ணணும். ஆனால் அதில் 6 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு வந்து நியூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி செட்டில் பண்ணிட்டாங்க. மிச்சம் 6 லட்ச ரூபா இருக்குது. அந்த 6 லட்ச ரூபாய்க்கு பேலன்ஸை வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வேறு சோர்ஸ்லேருந்து எடுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வந்து ஜெனரல் ரிசர்வ்லேருந்து தான் எடுப்பாங்க. அப்புறமேட்டு ப்ராஃபிட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போது ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட்டில் குறையுது அப்படின்னும் போது அதை டெபிட்டில் வச்சிடறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் ப்ராஃபிட் குறையுதுன்னும் போது 40,000 வந்து ப்ராஃபிட்டில் வச்சுக்கணும். நம்ம இந்த இடத்துல தான் வந்து ஒரு சிலர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து நம்மக்கிட்ட வந்து 2 லட்ச ரூபா இருக்குது, இங்கே மட்டும் எப்படி 40,000 வந்துடுச்சு? ஏன்னா திடீர்னு நம்ம பார்க்கும்போது சம் அப்படி தான் வரும். நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அதுதான் கான்செப்ட். இப்போ ஜெனரல் ரிசர்வே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 7 லட்ச ரூபா இருந்தது அப்படின்னா, அந்த 7 லட்ச ரூபாயில் நம்மளுக்கு தேவையான 6 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு மிச்சம் வந்து 1 லட்ச ரூபா இருக்கும். அப்போதைக்கு அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு வரவே வராது. இங்கே இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஜிக்காக மட்டும்தான் யோசிக்கணும். அதாவது ஒரு ரியலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்கிட்ட நான் காசு செட்டில் பண்ணும்போது எதுலேருந்து நான் கொடுக்கணும்? என்கிட்ட அதிகமாக காசு ஜெனரல் ரிசர்வ்லேயே இருக்குதுன்னா நான் அதையே எடுத்து நான் செட்டில் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து ஃபர்தராக இருக்கக்கூடிய என்னோட ப்ராஃபிட்டில் நான் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்படி தான் யோசிக்கணும். அப்போ அதுக்கப்புறமேட்டு எனக்கு 2 லட்ச ரூபா வந்து இருக்குது ப்ராஃபிட்டு, அதுலேருந்து 40,000 எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். அப்போ ஆக்சுவலாக நான் எவ்வளோ டியூ வந்து பேமெண்ட் இருக்கோ அதை நான் செட்டில் பண்ணுறதுக்காக என்கிட்ட இருக்கிற சோர்ஸை நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால இங்கே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 40,000 குறையுது. அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே டெபிட் சைடில் வச்சுட்டோம். இப்போ கிரெடிட் சைடில் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். ஏன்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு மாற்றினதுக்கு அப்புறமேட்டு தான் ஃபைனலாக செட்டில் பண்ண முடியும். இதுதான் வந்து கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். அப்போது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டை கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். நரேஷனில் ஜெனரல் ரிசர்வ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் யூட்டிலைஸ்டு ஃபார் கிரியேட்டிங் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். அதாவது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறாங்க ஃபார் த பர்பஸ் ஆஃப் பேயிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து அமௌண்ட்டை கொடுக்கறதுக்காக அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி. தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணியிருப்போம். ஏன்னா 100 ரூபா ஷேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 110 ரூபாய்க்கு வந்து நம்ம ரெடீம் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. அப்போ ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணும்போது அதோட இம்பேக்ட் எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே ப்ரீமியத்தில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்டெப் அஸ் பர் த ப்ரொசீஜர் படி செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஏற்கனவே இருக்கான்னு பார்ப்போம். பார்த்தோம், அதில் கொஸ்டினில் எதுவும் கொடுக்கல. அதேமாதிரி புதுசாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க, அதையும் ஃபேஸ் வேல்யூவில் தான் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதனால் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் அதில் இல்லை. அதனால் அது அப்போ வேறு வழியே இல்லை, நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட்டை தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். இன்கேஸ் ஜெனரல் ரிசர்வ் எடுத்து பார்க்கலாம்னு பார்த்தா ஜெனரல் ரிசர்வ் நம்ம ஃபேஸ் வேல்யூவில் செட்டில் பண்ணும்போதே காலி ஆகிடுச்சு, வாஷ் அவுட் ஆகிடுச்சு. அதனால் கடைசி ஆப்ஷனாக நம்ம என்ன வச்சுருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட் நெட் ப்ராஃபிட் தான் இருக்குது. அப்போது அது வந்து எவ்வளோ இருக்குது, அதுக்கு நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,60,000 இருக்குது. நம்ம வந்து ஒர்க்கிங் நோட்ஸில் போட்டு பார்த்த வரைக்கும். அப்போ அதிலேருந்து ஒரு 1,20,000 எடுத்து நம்ம செட்டில் பண்ண போகிறோம். அப்போ கொடுக்க போகிறோம். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 1,20,000 குறையுது. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டார் 1,20,000. ஸோ யாருக்கு கொடுக்க போகிறாங்க, வேறு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து ப்ரீமியத்தில் நம்ம ரெடி பண்ணுறதுக்காக கொடுக்க போகிறோம். அப்போ 1,20,000 கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டு. டேட்டார் வரக்கூடாது, இந்த இடத்துல கிரெடிட்டார் மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ அகைன் இங்கேயும் எடிட்டிங் எரர் ஆயிருக்கு. ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, டூ ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கிரெடிட் சைடில் 1,20,000 சொல்லிட்டு வரணும்.
அப்போ இங்கே டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 110 ரூபா இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா, 110 ரூபாய்க்கு வந்து ஒரிஜினல் போக மிச்சம் இருக்கக்கூடியது 10. அதாவது ஒரிஜினலாக வந்து ஷேர்ஸ் ரெடீம் பண்ணுறது வந்து 100 ருபீஸ் தான் ஃபேஸ் வேல்யூ. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 10 ருபீஸ் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த 10 ருபீஸ் வந்து ப்ரீமியம் அப்படின்றதுக்காக போட்டிருக்கோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால் அது நமக்கு வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ நெரேஷனில் இங்கே வந்து நீங்கள் பாருங்கள், பீயிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் யூட்டிலைஸ்டு ஃபார் பேயிங் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். ஸோ ப்ரீமியத்தில் நம்ம ரெடீம் பண்ணும்போது ஷேர்ஸை அந்த ப்ரீமியம் அமௌண்ட் செட்டில் பண்ணுறதுக்காக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து ஃபோர்த்து ஜேர்னல் என்ட்ரி வந்து நம்ம பார்ப்போம். ஃபோர்த் ஜேர்னல் என்ட்ரி வந்து ஒன்றும் கிடையாது. இனிஷியேஷன் ஆஃப் பேயிங் த அமௌண்ட் டு த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறோமோ அதுக்கான அமௌண்ட் பேயபிள், அதாவது வி ஆர் நாட் எட் பெய்டு, வி ஆர் கோயிங் டு பேன்னு அர்த்தம். நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கே வந்து ஒரு என்ட்ரி வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கு அப்புறமேட்டு அமௌண்ட்டை வந்து பேங்க் மூலிமா செட்டில் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த இனிஷியேஷனுக்கே நம்ம வந்து ஒரு என்ட்ரியை வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் 12 லட்சம், அதாவது மொத்தமாக எவ்வளோ அதோட ஃபேஸ் வேல்யூவோ அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணி போகிறோம். இதுதான் வந்து நம்ம அப்போ அந்த ஷேர் வந்து உள்ளே வருது கம்பெனிக்கு திருப்பி அந்த ஷேர் டாக்குமெண்ட்டு. அப்போது ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அக்கௌண்ட் டேட்டார் 12 லட்சம், 12,000 நம்பர் ஆஃப் ஷேரு 100 ரூபா ரேட்டில். நெக்ஸ்ட் இது ப்ரீமியத்தில் நம்ம ரெடீம் பண்ணுறோம். ஸோ ப்ரீமியத்தில் நம்ம ரெடீம் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் 110 ரூபா இருக்கக்கூடியது 100 ரூபா இருக்கக்கூடியது 110 ரூபாய்க்கு இது பண்ணியிருக்கோம். 10 ரூபா வந்து ப்ரீமியம். அப்போ 12,000 ஷேருக்கு வந்து ஒரு ஷேருக்கு 10 ரூபானா 12,000 ஷேருக்கு 1,20,000. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. அப்போ அது தனியாக நம்ம இங்கே காமிக்கணும். ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு சொல்லிட்டு போட்டு தனியாக நம்ம இந்த இடத்துல காமிக்கணும். அப்போ 1,20,000 ரூபா டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்க்ளூடிங் ப்ரீமியத்தோட சேர்த்து ஃபேஸ் வேல்யூ எல்லாமே சேர்த்து யாருக்கு கொடுக்க போகிறோம்? ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ஏன்னா அவங்க தான் வந்து அந்த டாக்குமெண்ட்டோடைய இன்வெஸ்டாரு. அதனால் அவங்களுக்கு நம்ம செட்டில் பண்ண போகிறோம். அவங்க கிட்டேருந்து தான் நம்ம வாங்குகிறோம். அப்போ கிரெடிட் த கிவர் ரூல்ஸ் அப்ளை பண்ணி டூ ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் கிரெடிட்டாக 13,20,000 இன்க்ளூடிங் ப்ரீமியத்தோட சேர்த்து. இந்த இடத்துல நெரேஷனில் பீயிங் த அமௌண்ட் பேயபிள் டு ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அடுத்தது ஃபைனலாக வந்து 5th ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்ப்போம். இது வந்து வெறும் செட்டில்மெண்ட் தான். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ண போகிறோம். 13,20,000 ஏற்கனவே போட்டேன். அந்த 4th என்ட்ரிலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். அங்கே கிரெடிட் சைடில் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து டெபிட்டில் மென்ஷன் பண்ணிப்போம். ஏன்னா இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, டெபிட் த ரிசீவர் ரூல்ஸ் அப்ளை பண்ணி ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் 13,20,000 அது த்ரூ பேங்க் மூலியமாக தான் நம்ம அனுப்புவோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டூ பேங்க் அக்கௌண்ட்டு 13,20,000 நெரேஷனில் இங்கே பீயிங் அமௌண்ட் பேய்டு டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணால் போதும். ஸ்டில் வந்து கம்பெனி வந்து ஜேர்னல் என்ட்ரி மட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொன்னதுனால இந்த கொஸ்டினில் நம்ம ஜேர்னல் என்ட்ரியோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல்.